அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா அரைச்சி விட்ட மீன் ஆனம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு வச்சுட்டேன், சட்டியை அடுப்பில் வச்சாச்சு, சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும் எண்ணெய். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி 3 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போது போட்டு நல்லா அது வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வரட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ அதையும் போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, அதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அதை போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான குழம்பு மசாலா ஒரு 2 ஸ்பூன். சீரகத்தூள் 1 ஸ்பூன். சோம்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன். அவ்வளோதான். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இது 3ஐயும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா இந்த சூட்லேயே அது வெந்து வந்துடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறின பிறகு அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எலுமிச்சை சைஸு புளியை எடுத்து, பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸு புளியை எடுத்து இப்போது இதில் ஊற போட போகிறேன். ஊற போட்டு கரைச்சிப்போம். இப்போ மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதில் நம்ம குழம்பு கொட்டிப்போம். அதோட கூட கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஜார் அலசி தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடலாம். இதோட மீனையும் போட்டு இது ஒரு 2 கொதி வந்த உடனே மீனையும் போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன்.
இதுக்கு ஒரு மூடியும் போட்டுடலாம். நல்லா கொதித்து வந்துருக்கு பாருங்கள். ஆனால் இப்போ இது மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டு நல்லா அது கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். நான் வெலை மீன் தான் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ வெலை மீன். இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம மீனுக்கு அந்த பக்கம் மீனானம் கொதிக்குது, இந்த பக்கம் நம்ம மீனானத்தை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது வடகம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. பாருங்கள், இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த வடகம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரியுது. இப்போது இந்த வடகம் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணதுங்க. எங்கள் வீட்டில் வடகமெல்லாம் போடுவாங்க. இந்த கூழ் வடகம், கஞ்சி வடகம் இதெல்லாம் போடுவாங்க. அது மாதிரி கறி தாளிக்கிறதுக்கு இது மீன் குழம்புக்கு, சாம்பார், புளிக்குழம்பு, கீரை இந்த மாதிரி வகைங்களுக்கெல்லாம் போட்டு இது தாளிக்கிறது. இது அப்படி தாளிக்கும் போது அது நல்லா மணந்துக்கிட்டு வரும். நல்லாயிருக்கும். இந்த வாசனையே செமையாக இருக்கும். இப்போது பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா இதாகிட்டு நல்லா தாளிச்சாச்சு. இப்போ இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். வடகமும் அந்த கலராக இருக்குது, வெங்காயமும் நல்லா பொரிஞ்சு வந்துருக்குது. ஆஹா, மாஷா அல்லாஹ், என்ன ஒரு வாசனை, என்ன ஒரு வாசனை, செமையாக இருக்குது வாசனை. இவ்வளோ தாங்க, அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு தள்ளி விடாதீங்க. நீங்கள்லாம் பார்க்குறீங்கன்றதுக்காக தான் போட்டேன் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். 4 பச்சை மிளகாய் அதில் போட்டுக்கலாம், மறந்துட்டேன். உப்பு ஆல்ரெடி நான் புளி கரைக்கும் போது போட்டுட்டேன், அதனால் உப்பு போடுறதை உங்களுக்கு காமிக்கலை. புளி கரைச்சலில் போட்டுட்டேன்.